சோ லேட்டஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் என்னெல்லாம் கமிட் ஆயிருக்கீங்க? இப்போ நெல்கவனி செல்லாதே பினிஷ் ஆயிருச்சு ஃபுல் படம், ரெடி ஃபார் ரிலீஸ். அண்ட் இப்போ வஸ்தபாலன் சார் மூவி பண்றேன் வித் ஆதி அம்மா கிரியேஷன், அவங்க பேனர்ல பண்றேன். இந்த படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பரவாயில்ல. வசந்த பாலன் சார் வந்து எப்பவுமே ரொம்ப டிஃப்ரெண்டா தான் திங்க் பண்ணுவாரு. சோ இன்னொரு அங்காடி தெரு டைப் ஆஃப் சப்ஜெக்ட் நாங்க எதிர்பார்க்கலாம். என்ன சொல்றது, ரொம்ப இல்ல சஸ்பென்ஸ். ஆமா, இப்ப சொல்ல முடியாது. சரி, தமிழ் தவிர வேற என்ன மொழிகள்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, தமிழ்ல தான் இப்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா நல்ல படங்கள் வந்தா, அவசரப்படல, நல்ல படங்கள் வந்தா கண்டிப்பா பண்ணுவேன். ஓகே தன்ஷிகா, சோ இவ்வளவு நேரம் வந்து உங்களுடைய மூவி கெரியரா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப ஜாலியா அங்க கூட ஷேர் பண்ணீங்க. சோ இப்போ உங்களுடைய ஃபேமிலி லைஃப் பத்தி, சோ உங்க ஃபேமிலில எவ்வளவு மெம்பர்ஸ்? ஃபேமிலில அப்பா அம்மா, ஒரு சிஸ்டர். சிஸ்டர் எப்படி கடைக்குட்டியா? ஆமா, கடைக்குட்டி. சோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா தன்ஷிகா மாதிரி? இல்ல, அவங்க ஸ்டடீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. சோ நீங்க இப்ப நடிக்க வந்திருக்கீங்கன்னா உங்க ஃபேமிலி சப்போர்ட்டோட தான் வந்தீங்களா, இல்ல சண்டை போட்டு? இல்ல இல்ல இல்ல, அந்த மாதிரி இருக்கு எப்பவுமே இல்ல. ஃபுல் சப்போர்ட் தான் எனக்கு. பாத்தீங்கன்னா என்னோட பேராண்மையா இருக்கட்டும், சக்சஸ்ஃபுல் மூவி பேராண்மை அண்ட் மாஞ்சாவேலு இப்ப சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. சோ இதுக்கு எல்லாமே காரணம் என்னோட ஃபேமிலி தான் நான் நினைக்கிறேன். அண்ட் காட் கிரேஸ். So okay, God is there and family நல்ல சப்போர்ட். நீங்க ஃபேமிலில குறிப்பா யார் வந்து உங்களுடைய எல்லாமே, ஒரு படம்னு வந்துட்டாலே எல்லா விஷயத்திலும் யார் ஒரு துணையா இருப்பாங்க? எல்லாருமே, இவங்க இவங்கன்னு சொல்லாம எல்லாமே நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. கிரிட்டிக்கும் இருக்காங்க. கிரிட்டிக்கும் கண்டிப்பா இருக்கும் ஃபேமிலியில. அதுவும் உண்மையான கிரிட்டிக்ஸ் எல்லாம் ஃபேமிலியில இருந்து தான் வரும். இது நல்லா இருந்தது, இந்த மாதிரி ஸ்மைல் பண்ணாத, இந்த மாதிரி பண்ணு அப்படின்ற கிரிட்டிசிசம்ஸ் எல்லாம் இருக்கும். சோ நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். ஓகே, பரவாயில்ல. ரொம்ப கியூட்டான ஃபேமிலி தான். வெரி லக்கி. பொறுத்த வரைக்கும் ஆக்டிங் பேஷனா இல்ல ப்ரொஃபஷனா? பேஷன் அண்ட் தென் ப்ரொஃபஷனல். ஏன்னா எல்லாருக்கும் சினிமாக்கு வரவங்க எல்லாருமே ஒரு கனவோட வருவாங்க. நானும் அதே கனவுல தான் இருக்கேன். அண்ட் நிறைய சேலஞ்சிங்கான ரோல்ஸ் பண்ணணும். ரொம்ப இப்போ பாத்தீங்கன்னா படங்கள் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. 50 days ஆனாலே டிக்ளேர் ஆஸ் அ ஹிட், அந்த மாதிரி தான் இருக்கு. சோ அந்த வரிசையில பேராண்மை அண்ட் இப்போ மாஞ்சாவேலு ரெண்டுமே சக்சஸ்ஃபுல் மூவில இருக்கேன்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தொடர்ந்து நான் சக்சஸ்ஃபுல்லான மூவி கொடுப்பேன்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு. சோ எங்களுக்கும் நம்பிக்கை இருக்கு. சரி, நீங்க மட்டும் நடிக்க வரலன்னா என்னவா இருப்பீங்க? நான் விவேக் சார் மாதிரி கேக்குறேன்னு நினைச்சுக்காதீங்க. கம்ப்யூட்டர்ஸ்ல ரொம்ப ஆர்வம் இருக்கு. கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஆயிருப்பேன். பிஇ பண்றதுதான் என்னோட இதா இருந்தது, கனவா இருந்தது. இப்ப நீங்க சைட் பை சைட் படிக்கிறதுனால நீங்க ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியராகவும் இப்ப பண்ண முடியாது, அதுதான் பிரச்சனை. ஏன்னா நான் கரஸ்ல நான் பண்ணிட்டு இருக்கேன். சோ பிராக்டிகல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது இல்ல, அதெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி காமர்ஸ் மேக்ஸ் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஓகே தன்ஷிகா, நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க இந்த மாதிரி எனக்கு ரொம்ப வித்தியாசமான சேலஞ்சிங் ரோல்ஸ் பண்ணணும்னு ஆசை அப்படின்னு. சோ உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான கதாபாத்திரம் பண்ணோம் அப்படின்னு உங்க மைண்ட் செட்ல வச்சிருக்கீங்க? சமீபத்துல அமீர் சார் படம் பருத்தி வீரன் பிரியாமணி கேரக்டர் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிடுச்சு. சோ அந்த மாதிரியான ரோல்ஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு. அண்ட் நான் சொன்ன மாதிரி எனக்கு இண்டஸ்ட்ரியில சிம்ரன் அவங்கள பிடிக்கும். சோ அவங்கள மாதிரியான ரோல்ஸ் அண்ட் ஏஞ்சலினா ஜோலி ஆக்ஷன் பிளிக் அந்த மாதிரி சொல்றேன் எல்லாமே. எஸ், எவ்ரிதிங். ஐ வாண்ட் டு ட்ரை இட் அவுட் எவ்ரிதிங். ஓகே, அந்த மாதிரி. பொதுவா நீங்க ஒரு படத்துல வந்து கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க கதையை கேட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் கமிட் ஆவீங்களா, இல்ல பேனர் ஹீரோஸ் எல்லாம் கொஞ்சம் நல்ல ஸ்டார் காஸ்ட்னா உடனே ஓகே சொல்றீங்களா? அப்படி மட்டும் இல்ல. என்னன்னா கண்டிப்பா பெரிய ஹீரோஸ் அப்படி இருக்கும்போது கண்டிப்பா கமிட் பண்ணுவேன். என்னன்னா ஒரு படம் பாக்கும்போது கதை முதல்ல பாப்பேன். த்ரூ அவுட்டா கதை என்னன்னு கேட்பேன். கேட்டுட்டு நம்மளுக்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்கு, அதாவது ஆக்டிங் ஸ்கோப் எவ்வளவு இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் நம்மளோட ரோல் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றத பாப்பேன். அண்ட் டைரக்டரோட ஆர்டிஸ்டா இருப்பேன் எப்பவுமே. அவர் சொல்றத உள் வாங்கி நடிச்சு நல்லபடியா மக்களுக்கு போய் சேரணும்ன்றது என்னோட ஆசை. அண்ட் இப்படிதான் ஒவ்வொரு ப்ராஜெக்டும் நான் செலக்ட் பண்ணது. அண்ட் கடவுள் புண்ணியத்துல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் கண்டிப்பா I'll make it big. Definitely. சோ நீங்க மட்டும் தான் கதையை கேட்பீங்களா, இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் டிசைட் பண்ணாதான்? எஸ், ஃபேமிலியும் கேட்பாங்க. ஓகே, எல்லாருமே சேர்ந்து தான் கேட்பீங்க. லைக் பொதுவா வந்து எந்த ஒரு ஹீரோயினுக்குமே வந்து அவங்களுக்குரிய ஸ்டைல் இருக்கும், பாடி லாங்குவேஜ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜோதிகா மேடம் எல்லாம் பாத்தீங்கன்னா லைக் அந்த கண்ணு வந்து துருத்துருன்னு வச்சுட்டு பேசுவாங்க. சோ உங்களுக்குரிய ஏதாவது ஒரு பாடி லாங்குவேஜ்? பாடி லாங்குவேஜ் ஏஞ்சலினா மாதிரி ஸ்டன்ஸ்
இல்லனா ஆக்ரோஷமா பாக்குறது. ஐயோ கேமரா எல்லாம் பாவங்க, ஆக்ரோஷமா தான் செஞ்சிடாதீங்க. பயப்படாதீங்க, அந்த மாதிரி பண்ணிட மாட்டேன். சூப்பர்வா கியூட்டா பண்ணீங்க. சரி, இவ்வளவு நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப ஸ்வீட்டா பதில் சொன்னீங்க. சோ மேல்கொண்டு ரொம்ப வித்தியாசமான தன்ஷிகாவை நாங்க படங்கள்ல பாக்கணும். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். நைஸ் டாக்கிங் டு யூ. சேம் வித் யூ. இவ்வளவு நேரம் என்னோட அனுபவங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேடிவி நேயர்களுக்கு என்னோட நன்றி.